स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. கடந்ததை கடந்திடு. இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இப்போ எல்லா ஞானிகளையுமே ஆழ்ந்து கடைந்து பார்த்தீர்களானால் அவர்களுடைய சாரமே இந்த கடந்ததை கடந்திடுங்கிற வார்த்தையாகத்தான் இருக்கும். உங்களுடைய கடந்த கால பர்சனாலிட்டியை நீங்கன்னு நினைக்கிறது தான் அகங்காரம். அதிலிருந்து அன்கிளச் பண்ணிக்கிறது தான் தீட்சை. தீட்சைனா புது வாழ்க்கைக்குள் நுழைதல். தீட்சை நடக்கிறதுக்கு 2 பேரும் வேணும், நீங்களும் வேணும், குருவும் வேணும். நீங்களே உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து அன்கிளச் பண்ணிக்கிறது முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுடைய கடந்த காலம் எந்தெந்த விதத்துலலாம் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. வெறுமனே பாத்ரூமுக்கு போய் உங்களுடைய காலை கடனை முடிக்கிறதாலேயே உங்கள் உடம்பை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் நினைக்காதீங்க. எங்கெங்கே என்னென்ன ஒட்டிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. கடந்த காலம்னு நீங்கள் நினைக்கிறதுலேருந்து நீங்கள் உங்களை விடுபடுத்திக்கிறதாலேயே கடந்ததை நீங்கள் கடந்து விடவில்லை. உங்கள் நினைப்பையே கடந்தால் மட்டும்தான் கடந்ததை கடக்க முடியும். ஏன்னா உங்களுடைய நினைப்பு எல்லாமே கடந்த காலத்தினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் இல்லை சைடு எஃபெக்ட். ஒருத்தர் 10 தும்பிக்கையுடைய ஒரு யானையை கற்பனை செய்தால் அதுவும் கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்த ஒரு தும்பிக்கையுடைய யானையினுடைய சைடு எஃபெக்ட். இல்லை 10 தும்பிக்கை இருக்கிற யானையை நான் பார்த்ததே இல்லை சாமி, அப்புறம் எப்படி அது என்னுடைய கடந்த காலம் நான் சொல்ல முடியும்? ஒரு தும்பிக்கை இருக்கிற யானையை பார்த்துருக்கீங்க இல்லையா? அதனுடைய சைடு எஃபெக்டா, அதோட அடிஷன் டெலிஷனாக தான் என்ன ஆகுது, 10 தும்பிக்கை இருக்கிற யானை மனசில் வருது. அப்படின்னா 10 துதிக்கை இருக்கின்ற யானையாக இருந்தாலும் கடந்த காலத்திலிருந்து எடுத்து சேர்த்து அல்லது குறைக்கப்படுதல் நடந்திருந்தால் அது கடந்த காலத்தின் ஆஃப்டர் எஃபெக்ட் தான், கடந்த காலத்தோட சைடு எஃபெக்ட் தான். கடந்ததை முழுமையாக கடந்திடுதல் அப்படின்னா என்ன ஆகணும்? கடந்த காலம்னு நீங்க நினைக்கிறத மட்டும் இல்லை, உங்க நினைப்பையே கடந்தாகணும். புது உணர்வாக மாறியாக வேண்டும். புது உணர்வுனா என்னன்னு நீங்க கருத்து வச்சிருக்கீங்க, அந்த கருத்தை கூட தாண்டி வந்தாக வேண்டும். கடந்ததை கடந்திடு என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் ஆழ்ந்து தியானம் பண்ணீங்கன்னாலே போதுமானது. இதை உள்வாங்கி ஜீரணித்தீர்களானால் போதுமானது. மொத்த ஆன்மீக சத்தியமும் உங்களுக்குள் மலர்ந்துவிடும், புரிந்துவிடும். இதுல அழிவதற்கும் அழிப்பதற்கும் தனித்தனியான அக்னி தேவையில்லை. அக்னிக்கு ஒரு பெரிய குணம் உண்டு. தானே தன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் அழித்து கடைசியில் அழிப்பதற்கு ஒரு பொருளும் இல்லாத பொழுது தானே அழிந்து போகும். அதனாலதான் அக்னி பிழம்பாக, அக்னி வடிவாக அண்ணாமலையான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தரிசனம் கொடுக்கிறார். பிரம்மா வேத மந்திரங்களோட அதிபதி, வெர்பலைசேஷன். விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை காற்பவர், விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன் வெர்பலைசேஷன் ரெண்டையும் எரிக்கின்ற நெருப்பாக வெளிப்பட்டு அவை இரண்டையும் எரித்த பிறகு தானும் கரைந்து போகின்ற சக்தியான அக்னியாக வெளிப்படுகின்றார். நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, ஆனந்தம் சரணம் கச்சாமி, நித்யானந்தம் சரணம் கச்சாமி.